2025ல வந்து நடந்த எல்லா விஷயங்கள் பற்றி நான் வந்து பேசுகிறேன். லைக் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் கிரியேட் ஆச்சு. லைக் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ், மூவிஸ், சினிமாஸ் வந்து ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ஸ் வந்து கிரியேட் ஆனது. சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பீப்பிள்ஸ் வந்து இன்னுமே இப்படி இருக்காங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ எஜுகேஷன், சயின்ஸ், டெக்னாலஜிஸ் எல்லாமே வளர்ந்து மேலே போனாலுமே பீப்புள்ஸ் ஆர் ஸ்டில் பேக்வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஐபிஎல் பற்றி பேசுகிறேன். ஸோ ஐபிஎல்லில் வந்து நிறைய ஐபிஎல் நடக்கும்போது என்னாச்சுன்னா இந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஃபேன்ஸோட ஃபைட் எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஒரு பிளேயருக்கும் இன்னொரு பிளேயருக்கும் வந்து இருக்கிற அந்த ஒரு ஃபேன்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு டீம் இருக்குது, இந்த பக்கம் இன்னொரு டீம் இருக்குது, நடுவில் ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோட்டுக்கு தாண்டி இவன் போயிட்டு இந்த டீம் கூட சண்டை போடுறான், இந்த கோட்டுக்கு தாண்டி போய் இங்கே போயிட்டு நிறைய பேர் ஸ்டேஜ்லேயே வந்து சண்டை போட ஆரம்பித்தாங்க. இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் போயிட்டு வந்து சண்டை போட்டிருந்தாங்க. லைக் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஓகே, இன்னொரு டீம் மேலே நமக்கு பிடிக்குன்னா அந்த டீமை ஹேட் பண்ணுறது கூட அது அவங்களோட விருப்பம் தான். பட் ஹேட்டை தாண்டி அது வந்து வயலன்ஸாக மாறுது. ஒரு ஸ்டேடியமில் போய்ட்டு அவ்வளோ பெரிய ஸ்டேடியம், லைக் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அங்கே வந்து உட்காந்து இருப்பாங்க, பிளேயர்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேயரை பற்றி டிஸ்கிரிமினேட் பண்ணுறதோ, அந்த பிளேயரை வந்து அசிங்கப்படுத்துதோ, இல்லை அந்த டீமுக்கான ஃபேன்ஸை நீங்கள் போய்ட்டு அசிங்கப்படுத்துதோ, இந்த மாதிரி நடக்கும்போது லைக் அப்போ அப்படியே அந்த டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ண சரியான முறையாக இருக்கும். டீமை ஹேட் பண்ணுறது எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயம் ஐபிஎல் நடந்த முக்கியமாக சிஎஸ்கே, ஆர்சிபி தான் வந்து ஏதோ ஆர்சிபினாலே வந்து கெட்டவங்க சொல்லிட்டு சிஎஸ்கே சொல்கிறதோ, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே டாக்ஸின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்கிறது, லைக் இந்த மாதிரி தான் வந்து ஐபிஎல் போச்சு. ஸோ ஐபிஎல் மேட்ச் நடக்குது, அந்த பிளேயர்ஸ் வராங்க, ப்ளே பண்ணாங்க, மேட்ச் வின் ஆகுறாங்க, லாஸ் ஆகுறாங்க, அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஐபிஎலோட ஃபேன்ஸு பண்ணதான் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக பூம் ஆகி அவங்க பண்ணுற இன்சிடென்ட் ஏகப்பட்ட ட்ரெண்ட் ஆகிடுச்சு. லைக் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டீமை ஒரு மேட்சை பார்க்காம அது அவங்க ரொம்ப லைக் அது ரொம்ப எமோஷ்னலாக ஆகி ரொம்ப ஹேட்டை பரப்பிடுறாங்க. கான்செப்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. பட் ஃபேன்ஸ் நம்ம போய்ட்டு அவங்கள போய்ட்டு ஹேட் பண்ணுறதோ, இல்லை இன்னொரு டீமை போய் நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளேயர் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு பிளேயருக்கு நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், லைக் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், இன்னொரு டீமை போய் சப்போர்ட் பண்ணணும், அவங்ககிட்ட தப்பு இல்லை, அதை போய் நம்ம சரி பண்ணணுன்ற மாதிரி நம்ம சொல்லணும்னு தான் அந்த பிளேயர்ஸை நினைப்பாங்க. தவிர நீங்கள் போய்ட்டு அந்த டீமை வந்து ஹேட் பண்ணுங்கள், அந்த டீம் வந்து திட்டுங்க, அந்த டீமோட ஃபேன்ஸை நீங்கள் வந்து போய்ட்டு லைக் அடிங்க, போய்ட்டு வந்து இது பண்ணுங்க, லைக் எந்த பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ டீமை மேட்சை பாருங்கள். ஸோ அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து என்ன நடந்ததுன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ஃபிலிம்ஸை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ஃபிலிம்க்கான கேரக்டர் போய் மாசாக இருக்கணும், கேரக்டர் வந்தாலே வந்து ஹீரோ வந்து 10 பேரை போட்டு எடுக்கணும், லைக் ஹீரோயினாக வந்து இந்த மாதிரி இருக்கணும், லைக் இப்படி தான் அவங்ககிட்ட ஒரு கோர் கான்செப்ட் இருக்குது. லைக் அதை வச்சா வந்து எல்லா ஃபிலிம்ஸும் பார்க்குறாங்க. ஃபிலிம்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஜேர்னலை தான் கம்பேர் பண்ணணும். ஒரு க்ரைம் மூவி இன்னொரு க்ரைம் மூவி கூட கம்பேர் பண்ணால் ஓகே, ஒரு க்ரைம் மூவி இன்னும் ஹிஸ்டாரிக்கல் மூவியோட கம்பேர் பண்ணுறீங்க, ரெண்டுத்துக்கான ஜேர்னரே வேறு. இது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தோட அந்த ஃபிலிமோட வேல்யூயை நீங்கள் வந்து உடையண மாதிரி இருக்குது. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் போன வருஷம் நிறைய பேர் வந்து மூவிஸை ரிவ்யூ கொடுக்கும்போது இந்த படம் அந்த படம் எவ்வளோ படம், அந்த படத்தோட ஜேர்னல் வேறு, கம்ப்ளீட்டாக வேறு, அந்த கேரக்டர்ஸோட ஸ்டோரி வேறு, இந்த கேரக்டர் ஸ்டோரி கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ ஃபிலிம்ஸே கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், இப்படி ஸ்டோரி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்து ஓகே தான். பட் அது நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்தை மேலே வைங்க, அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட கம்பேரிசன் வச்சு நீங்கள் வைக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஃபிலிம், ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டோரி, அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃபிலிம்ஸ் நடுவில் கம்பேர் பண்ணாமல் ஜேர்னலிஸ் பாருங்கள். ஸோ ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கான ஸ்டோரி என்ன, இந்த கேரக்டர் வந்து இதே ஜேர்னல் வேறு ஃபிலிம் வந்து எப்படி இருந்திருக்கும், லைக் இதே மாதிரி கேரக்டர் இதே ஜேர்னல் வேறு ஃபிலிமில் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ஒரு போர்ட்ரேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் வந்து முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் கேரக்டர்ஸ் ஆர் ஜஸ்ட்டு ஸ்டோரி ஆர் ஃபெயில், நாட் யுவர் ஹோல் டேரக்டர் ஆர் நாட் யுவர் ஹோல் ஆக்டிங். ஸோ அந்த ஆக்டிங் அங்கே இருக்கும், டேரக்டிங் அங்கே இருக்கும், அவங்க பண்ண ப்ராசஸ் மேபி ஃபெயில் இருக்கும், பட் அவங்க ரியல் லைஃப்பில் இல்லை அவங்க சினிமா லைஃப்லேயே அது வந்து உண்மையிலே ஒரு ஃபெயில் இருக்குன்னு கண்டிப்பாக கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படி தான் வந்து போர்ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஃபிலிம்ஸ் கம்பேர் பண்ணி கரெக்டாக கம்பேர் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு அந்த படத்தை கம்பேர் பண்ணுறது,
ஜேர்னர் வச்சு கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஜேர்னர் தான் முக்கியம். ஒரு ஃபிலிம்க்கான ஜேர்னர் அது என்னென்ன ஸ்டோரி லைனில் கொண்டுன்னு போகிறாங்க, என்னென்ன கான்ஃப்ளிக்ட் தான் நம்ம பார்த்து அதுக்கான இங்கே இந்த பர்சன் காசம் ஃபிக்ஸ் பண்ண நம்ம வந்து பேசணும் தவிர ஹேட்டிங் டேரக்டர்ஸ் மேலே வைக்கிறதோ ஆக்டர்ஸ் மேலே வைக்கிறதோ வந்து ரொம்பவே தப்பு. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து விக்டிம் ப்ளேமிங். ஸோ விக்டிம் ப்ளேமிங் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் பேசுனாங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணி நிறைய பேர் சரி லைக் நானும் அதெல்லாம் வந்து பார்த்தேன். ஸோ விக்டிம் ப்ளேமிங் நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கிறத விட ஒருத்தர் வந்தாலே நீங்கள் விக்டிம் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த ஒரு பர்சன் ஏன் அங்கே போகணும், இந்த பர்சன் ஏன் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து போடணும், லைக் இதில் இந்த பர்சனுக்கான இடம் அது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே தவிர அந்த பர்சன் இடத்த யோசிக்குது. ஸோ ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. ஸோ உங்களோட பர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் ஒரு க்ரைமோட அந்த ரைட்டாக இருக்காது. ஸோ நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லலாம். நிறைய பேர் நிறைய டைப் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். பட் அதில் வந்து விக்டிம் ப்ளேமிங்கை வச்சு நீங்கள் வந்து ஒரு விக்டிமை வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணி அதில் வந்து நீங்கள் நிறைய போட்டு அவங்க ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த பிரச்சனையை வெளியே வர்றதை பார்க்காம உங்களோட ப்ரெஷரில் வந்து அப்படி மூடி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. லைக் அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாலுமே விக்டிம் ப்ளேமிங்கால் வந்த கமெண்ட்ஸ் தான் அவங்களோட மைண்டில் ஓடினே இருக்கும். ஸோ ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரதை விட மற்ற பீப்புள் நம்மளை பற்றி என்ன சொல்லிடுவாங்க ஒரு பயத்துலேயே வந்து அவங்க வந்து லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் விக்டிம் ப்ளேமிங் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். பட் அன்டில் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிங்கன்னா இருக்கிறது ரொம்ப ஒர்ஸ்டான பார்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் விக்டிம் ப்ளேமிங் பண்ணுறது நிறுத்தினா மட்டும்தான் கிரிமினல்ஸுக்கு வந்து தண்டனைகள் கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து இந்த 2025லையும் வந்து கேஸ்ட்டை வச்சு ஒரு பீப்புளை ஜட்ஜ் பண்ணி அவன் இந்த கேஸ்ட் இல்லைன்னு சொல்லி அவனை அசால்ட் பண்ணி அவனை மர்டர் நடந்ததுன்னு நினைக்கும்போது ஐம் சர்ப்ரைஸ்டு. லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ எஜுகேஷன் பண்ணி இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பல லீடர்ஸ் வந்து பல புரட்சிகள் பண்ணி போராடியும் இந்த ஜென்ரேஷன் இருக்கிற ஒரு பீப்புள் வந்து ஒரு கேஸ்ட்டுன்ற ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு பர்சனை ஹேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும்போது we can't believe it. ஸோ நீங்கள் எப்படி நிறைய பேர் இந்த சொல்லியிருப்பாங்க ப்ரோ 25 யாருப்போ கேஸ்ட் இருப்பாங்க 2025 எல்லாமே இல்லை ப்ரோ எல்லாமே மாறி போச்சு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. பட் இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது நிஜமா இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது கிடையாது. ஸோ 2024 ஒருத்தர் வந்து கேஸ்ட்டை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து தப்பு. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து கரெக்டாக பேசி அதை வந்து நீங்கள் இது பண்ணுமே தவிர அந்த 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 அசால்ட்டு பண்ண அந்த பர்சனுக்கு வந்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போகிறாங்க. இவன் தான் வந்து ஜாதி சேவியர், இவன் தான் நம்ம கேஸ்டையை காப்பாற்ற வந்த ஒரு குலசாமியாக லைக் எதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து இதை பார்த்து நாளைக்கு வளர்ந்து வர பசங்க வந்து இதை தான் வந்து லைக் பண்ணி அதுதான் நம்மளோட சுப்ரியரு, அதுதான் நம்மளுடைய ஹீரோயிசம் நினச்சி வந்துடுவாங்க. ஸோ அவன் வந்து மற்ற பீப்புளை வந்து மதிக்காமல் அந்த பீப்புளோட கேஸ்ட் வச்சு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம இனிமேல் நம்ம வந்து பின்னோக்கி தான் போகுது, நம்ம வந்து முன்னோக்கி போகவே முடியாது. ஸோ இந்த வருஷமாச்சு யாரும் வந்து பீப்புளாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவங்க இந்த ரிலீஜன் இந்த கேஸ்ட் இந்த டைப் ஆஃப் மொழியை பேசுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கிரைம் பண்ணதை நிறுத்துங்க. ஸோ 2025 இஸ் நாட் ஸோ கைண்ட். ஸோ பீப்புளும் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப கைண்டாகவோ இல்லை லவ் அண்ட் கேராக வந்து மற்ற பீப்புள்ஸ் மேலே இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், நான் சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஹேட் பரப்புறாங்க தவிர அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இல்லை அவங்களோட கஷ்டத்துலேருந்து யாருமே வந்து யோசிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம திரும்ப வந்து இன்னொரு பிரச்சனைகள் உருவாக்கி நம்மளோடது நமக்கு காரணமாகிடும். லைக் நம்ம இந்த மாதிரி ஹேட்டை மட்டுமே பரப்பி இருந்தோம்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நடக்கும்போது எல்லோரும் வந்து அந்த விஷயத்துக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கிற அளவுக்கு பீப்புள்ஸ் பேசினாலுமே நெகட்டிவ் வந்து அதை அப்படியே கிடச்சிருது. ஸோ இந்த நல்லது வந்து இது வந்து பிடிச்சிருது. ஸோ இந்த பீப்புள்ஸ் கிடைக்கிற சுப்பீரியர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் சுப்பீரியர் 2025 ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ பாசிட்டிவான கமெண்ட்ஸோ பாசிட்டிவாக பேசுகிற பீப்புள்ஸ்க்கு வந்து கரெக்டாக ரெக்கக்னைஸ் கிடைக்கிறதில்ல.
அவங்க அவங்க பேசுறது வந்து இன்னொருத்தர் வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஹேட்டுக்கு தான் வந்து இருக்கிற வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ இதே மாரி போயிருந்துச்சுன்னா, இதுலேருந்து பார்க்குற எல்லா சின்ன பசங்களும் அசால்ட்டா இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸுன்னு ஆகுறதே வந்து மோஸ்ட்டா சின்ன பசங்க தான். ஸோ அவங்க கிட்ட நீங்க கரெக்டான விஷயங்கள் பேசினா மட்டும் தான் நாளைக்கு அவங்க வளர்ந்து கரெக்டான சொசைட்டிய வந்து சஸ்டைனபிளாவும், ஹெல்த்தியா மாத்துவாங்க. நீங்க அவங்ககிட்டயே போயிட்டு இந்த மாரி விஷயம் காட்டுனீங்கன்னா, நம்ம திரும்பவுமே ஒரே தப்பு தானே பண்றோம். ஸோ 2026லேருந்து எல்லாருமே வந்து லவ் அண்ட் கேரோட இருங்க. ஸோ எல்லாருமே வந்து பி கேர்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். ஸோ உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள நீங்க வந்து நன்றியோட இருங்க. ஸோ என்றைக்குமே வந்து மற்ற பீப்பிள்ஸ் வந்து ஹேட்டோ இல்லை அவங்க என்னதான் கெட்டவங்களா இருந்தாலுமே அவங்கள வந்து திருத்தணும்னு நினைங்க. அவங்கள ஹேட் பண்ணி ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா, அவங்க லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும். இது மூலமா வர விஷயங்கள் எல்லாமே எனக்கு நீங்கள் இருக்கிற சொசைட்டியை வந்து பாதிக்கும். அந்த சொசைட்டிக்கு நம்ம மாதிரி பீப்புள்ஸ் தான். ஸோ நீங்கள் கண்டுக்காம விட்டிங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ பி த லவ் யூ நெவர் ரிசீவ்டு. உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறேன். அன்டில் தென் பை பை.